ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா 2024ல் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போகேமான்ஸ், அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் நம்ம போகேமான் கோ பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போகேமான்ஸ் மொத்தத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணிவிடுங்க. வெறும் 5 லைக் தான் டார்கெட் இருக்கும் நம்ம சேனலில். ஸோ லைக் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஏஜி ஸ்லாஷ் ஃபேமிலியில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஏஜி ஸ்லாஷ் அப்படின்றது ஒரு ஸ்வாட் டைப் போயமான, இது ஷீல்ட் அதாவது ஸ்டீல் டைப் அப்படின்றது கூட நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஸ்வாட் டைப் போயமான இது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு கூட சொல்லிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் யூஸ் பண்ணுற ஒரு வால் மாதிரி தான் இந்த போயமான அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 டிசைன் வேரியண்ட்ல வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஹாண்ட் டச் அண்ட் டபுள் பிளேட் ஏஜி ஸ்லாஷ் அப்படின்ட்டு 3 போயமான்ஸாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் போயமான் கோக்குள்ள ரிலீஸ் பண்ணல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்க நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெகா போகேமான்ஸ் இன்னும் ரிமைனிங்கா இருக்குல்ல, அதெல்லாம் எது அப்படின்றத பார்த்துருவோம். ஆடினோ மெகா இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க, ரொம்ப வருஷமா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. ஷார்பிடோ மெகா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பேசப்படாத ஒரு போகேமான் கூட சொல்லலாம். மெகா எவல்யூஷன் இதுக்கு தேவையாடா போகேமான் கோக்குள்ள அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற ஒரே ஒரு போகேமான்னா ஷார்பிடோ மெகா தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெலேட் மெகா இது ரிலீஸ் பண்ற மாதிரி ரொம்பவே இடுக்கட்டமான நிலைமைக்கெல்லாம் போச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த கெலேட் மெகா இன்னும் ரிலீஸ் ஆகல. ஹெராக்ராஸ் மெகா எவல்யூஷன் இன்னும் நம்ம போகேமான் கோக்குள்ள வரலன்னா நிதர்சனமான உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹெராக்ராஸ் அப்படின்றது ரீஜனல் போகேமானா இருக்கு நம்ம போகேமான் கோக்குள்ள. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெராக்ராஸ் கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்றதுக்கு மனக்கவலையை போக்குவதற்காக மட்டுமே ஹெராக்ராஸ் மெகா எவல்யூஷனை விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரே ஒரு கருத்தா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லுக்காரியோ மெகா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயினர்ஸால எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மெகா போகேமான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்காரியோ மெகா வந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட் டு ஜீரோ ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் எக்ஸ்ல ஹேட்சா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லுக்காரியாவும் கொடுத்துருக்காங்க. ஷைனி பிடிக்காதவங்க பிடிச்சி வச்சுக்கோங்க, அந்த மெகா எவல்யூஷன் வந்துச்சுன்னா எவால்வ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாகிராஸ் மெகா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாகிராஸ் அதாவது ஷேடோ மெட்டாகிராஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஸ்டீல் டைப் அட்டாக்கர்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதே மெகா மெட்டாகிராஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே அடிச்சு நோத்திட்டு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அடி வாங்கிட்டு கீழே வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாகிராஸ் மெகா எப்படா வரும் அப்படின்ட்டு எல்லாருமே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மாவோயில் மெகா எவல்யூஷன் இது வரைக்கும் எதுக்குன்னே தெரியல. அந்த மாவோயில போகேமான் கோக்குள்ள வச்சிருக்காங்க. ஊறப்பட்ட ஈவெண்ட்ல நம்ம மாவோயில வைல்ட்லயும் பார்த்துருப்போம், எக்ஸ்லயும் பார்த்துருப்போம். எதுக்காக அந்த மாவோயில இப்போதைக்கு போகேமான் கோக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீசர்ஸ் கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு எவல்யூஷனும் கிடையாது, மெகா எவல்யூஷன் மட்டும்தான் இருக்கு. அந்த மெகா எவல்யூஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாலாவது இதுக்கு ஒரு மெகா எவல்யூஷன் வச்சிருக்கு, நம்ம வேல்யூபிளான ஒரு போகேமான் நம்ம போகேடெக்ஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனா அது ரிலீஸ் பண்ணல. கேமரா ஆஃப் மெகாவும் அதே மாதிரி தாங்க. சிப்போடான் அப்படின்ற ஒரு போகேமான் பிடிச்சி அதை எவால்வ் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதை எவால்வ் பண்ணீங்கன்னா கேமரா எவால்வ் ஆகும். அந்த கேமரா எந்த லீக் எடுத்துட்டு போனாலும் அதை வாங்கிட்டு வரதுக்கு தான் அது ஒரே ஒரு லாக்கின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெகா எவல்யூஷன் கொடுத்துட்டாங்க. அந்த மெகா எவல்யூஷன் வந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மியூட்டோ மெகா எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான போகேமான். இது ஒரு ஃபைட்டிங் அண்ட் சைக்கிக் டைப் போகேமானா இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னும் போகேமான் கோக்குள்ள ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த இடத்துல யாரெல்லாம் இந்த போகேமான் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டோ மெகா ஒய் இந்த போகேமான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பவர்ஃபுல்லான போகேமான் தான் கேஸ். இது ரொம்பவே பிடிச்ச போகேமான், எனக்கு ரொம்ப பிடிச்ச போகேமான். ஏன்னா இது ஒரு பியூர் சைக்கிக்கா இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு போகேமானா இப்போதைக்கு போகேமான் கோ யூனிவர்ஸ்லேயே பயங்கரமான ஒரு போகேமானா திகழ்ந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல மியூட்டோ மெகா ஒய் ரொம்பவே எனக்கு பிடிச்ச போகேமான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம் கேஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிங்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம மெகா ஆடினோக்கு நார்மல் அண்ட் ஃபேரி இந்த ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, மெகா ஷார்பிடோ அப்படின்ட்டு பார்க்கும்போது வாட்டர் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் அப்படின்ட்டு வருஷம் நம்ம போகேமான் கோக்குள்ள நடத்துவாங்க. அந்த ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகேமான்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெகா கெலேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் டைப் ஈவெண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். மெகா ஹெராக்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக் கேச்சர் டைப் ஈவெண்ட், அந்த பக் கேச்சர் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும் நம்ம போகேமான் கோக்குள்ள. அந்த ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும். மெகா லுக்காரியோ இது வந்து பார்த்தீங்கன்னா சினோடூர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் சினோடூர்ல யார் ரிலீஸ் பண்ணல அப்படின்றது தெரியல. ஆனால் ரயிலு கம்யூனிட்டி டே அதாவது ரியலுக்கான கம்யூனிட்டி டே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மெகா லுக்காரியாவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு நிறைய ட்ரெயினர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அது மட்டும் பார்த்தீங்கன்னா மெகா மெட்டாகிராஸ் இது ஸ்பைக்கிக் ஸ்பெக்டாகுலர் ஈவெண்ட் இதுலேயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா போன வருஷமே நடந்துச்சு, இந்த வருஷமும் நடக்கும். அந்த ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். மெகா மொபைல் அப்படின்றது ஒரு கோஸ்ட் டைப் போகேமானா இருக்கிறதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ணலாம். ஹாலோவின் ஈவெண்ட்ல ரொம்பவே அழகாக ரிலீஸ் பண்ணலாம். ஆனால்
ரிலீஸ் பண்ணாம இருக்கானுங்க. மெகா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபிளேம்ஸ் ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெகா மியூ2 அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா கோஃபெஸ்ட் 2024க்கு ரிலீஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ட்ரைனர்ஸோட ஒரே ஒரு குறுக்கால இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல லுக்காரியோவை ஏன் அடைய நினைக்கிறாங்கன்ட்டு இந்த ஒரே ஒரு தம்ப்நெயில பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்னு கூட சொல்லலாம். அல்ட்ரா பீஸ்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது அல்ட்ரா பீஸ்ட் செஷன்ல இப்போதைக்கு நிறைய போய்மான்ஸ் 5 போய்மான்ஸ் நம்ம போய்மான் குக்குள்ள இருக்குன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 போய்மான்ஸ் அல்ட்ரா பீஸ்ட் லெஜெண்ட்ஸ்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். இல்ல அலோலா லெஜெண்டரிஸ் கூட சொல்லிட்டு போயிடலாம். அல்ட்ரா பீஸ்ட் அண்ட் அலோலா லெஜெண்டரிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டா காட்டாக்கா இந்த போய்மான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான போய்மான் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த போய்மானை வச்சு நான் விளையாண்டது இல்லை இது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வேலியான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜனவரி மந்த்லேயே ரிலீஸ் ஆகிற மாதிரி லீக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போய்மானெல்லாம் லீக் மட்டும்தான் ஆகுது, ரிலீஸ் பண்ண மாட்டேன்றானுங்க. பாய்போல் அப்படின்ட்டு ஒரு பொய்மான் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகான்ஜில் அப்படின்ட்டு ஒரு 2 டைப் ஆஃப் பொய்மான்ஸ்க்கு கூட சொல்லலாம். அந்த பொய்மான்ஸ் ரிலீஸ் பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணாம தான் இருக்காங்க. நெக்ரோசோமா இந்த பொய்மான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான பொய்மான். நம்ம மியூ2 லெவலுக்கு பவர்ஃபுல்லான பொய்மான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். அந்த பொய்மானையும் இன்னும் பொய்மான் குக்குள்ள ரிலீஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. ஓகே, மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கியூரம் இந்த கைரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் நிறைய ட்ரெயினர்ஸ் கிட்ட கிளிச்சிடு பொய்மானா கிடைச்சது. PvP 20th லெவல் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிச்சிடு பொய்மானா இந்த 2 பொய்மான் என்கவுண்டர்ஸ்க்கு வந்துச்சு. ஏன்னா கீரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல 5 ஸ்டார் ரைஸ்ல இருந்துச்சு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கைரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயினர்ஸ்க்கு கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். ஃப்ரீயாகவே கிடைச்சது. ஆனால் அதையும் அந்த ட்ரெயினர்ஸ் கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. ஓகே, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனி அண்ட் மேனஃபி மேபி ஆர்கியஸ் இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியஸ் ரிலீஸ் பண்ணாமே இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆர்கியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயமான் காட் ஆஃப் ஆல் போக்கமான் இது நார்மல் டைப்பாக ரிலீஸ் பண்ணானுங்கன்னா இது எதுனா ஒரு ஃபைட்டிங் டைப், அதாவது சின்ன மாச்சோ கிட்டேயே ஃபைட் பண்ணி தோத்துற மாதிரி தான் போயமான் கோல அனிமேஷன் அண்ட் கோடிங் காமிக்கணும் கூட சொல்லலாம். ஆனால் ஃபேனி அண்ட் மேனஃபியை ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றத பற்றி சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீகொலாபரேஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ரீஅனிமேஷன் பண்ணி மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது இந்த 2 போய்மான்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது கொலாபரேஷன்ல போயிட்டு இருக்கான் அந்த மூவி. பழைய மூவியோட கிராஃபிக்ஸே பயங்கரமா இருக்கும். இப்போ செகண்ட் மூவி வேற ரிலீஸ் ஆகும். இதை ரீயா ஷூட் பண்ணி மறுபடியும் நடத்துறானுங்களாம். அந்த விதத்துல அந்த மூவி வந்துச்சுன்னா இது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனி கலேரியன் பர்ட்ஸை பத்தி நான் சொல்லி தான் புரிய வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம போய்வான் கோக்கில் கலேரியன் பர்ட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான போய்மான்ஸ். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹையஸ்ட் கேட்ச் லெஜெண்டரி போகமான்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கவும் முடியாது, பார்க்க மட்டும்தான் முடியும். அந்த விதத்தில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷைனி லாக் போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த விதத்தில் நம்மளால ஷைனியை அந்த கலேரியன் பர்ட்ஸ் தான் கனவு கண்டாலும் கலேரியன் ஷைனி பேர்ட்ஸை உங்களால் பிடிக்க முடியாது. அதுக்கான ஷைனி விட்டா நல்லா இருக்கும். அது ஷைனி விட்டானுங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்ச்லேயே பிடிச்சிட மாதிரி இருக்கும். அதனால தான் விடாமல் இருக்கானுங்க. ஷேடோ ஹோயன் லெஜெண்டரிஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோயன் லெஜெண்டரிஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க சொல்லலாம். ஷேடோவில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடான் ஷேடோ அண்ட் ரெக்வைசா ஷேடோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கையோகர் வந்துச்சு. அடுத்த மாதம் க்ரௌடான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 மாதம் தள்ளி ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தள்ளி ஒரு க்ரௌடான் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 3 மாதம் தள்ளி ரெக்வைசா ஷேடோ ஓஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷேடோ சூப்பர் ராக்கெட்டரை சேவ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேடோ சூப்பர் ராக்கெட்டரை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றதுனா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. இவ்வளவுதான் கைஸ். இந்த போயமான்ஸ்லாம் இன்னும் போயமான் குக்குள்ள ஆட் ஆகாம இருக்குன்னு கூட சொல்லலாம். இது மட்டும் தான் இல்ல, நிறைய ரீஜனை சேர்ந்தா நிறைய போயமான்ஸ் இன்னும் ஆட் ஆகாம இருக்கு போயமான் குக்குள்ள. அந்த விதத்துல உங்களுக்கு பிடிச்ச போயமான் இன்னும் போயமான் குக்குள்ள ஆட் ஆகல, ஆனா அது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற போயமான கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கைஸ். பை.